VK வில்லிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா. பத்திரிகை, தொலைக்காட்சி, இணையதள சகோதர சகோதரிகளுக்கு மாலை வணக்கம். அனைவரும் ஏற்கனவே ஒரு ஷோ பார்த்துட்டு உடல் அசதியோடு நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த கொஞ்ச நேரத்தில் முடிச்சுக்கலாம். இது ஒரு நிகழ்ச்சியான மேடை. இந்த மேடையில் நான் நிற்பதற்கு காரணம் என் தாய் தந்தை, அது உலகத்துக்கு தெரிந்தது. ஆனால் இந்த படைப்புக்காக இங்கே நிற்பதற்கான காரணம் KRG குரூப், கண்ணன் ரவி சார். இந்த கதையை அரசியல் சார்ந்து நையாண்டி பண்ணி யாரு வேண்டுமானாலும் கதை பண்ணி விடலாம். எனக்கு இன்றைய தினம் வாழும் கலைஞர்களில் இளவரசர் ஐயாவுக்கு தெரியும். அரசியலை உள்வாங்கி கொண்ட அந்த விஷயம், அரசியல் குடும்பத்தில் பிறந்த காரணத்தினால், அரசியல் புரிதல் இருந்த காரணத்தினால இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இந்த கதையை எடுக்கிறதுக்கு அந்த வகையில TBT படத்துல நான் அதை பார்த்த இருந்தபோது தம்பி தீபக் ரவி அவர்கள் வந்திருந்தாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலை விட்டு வெளியில் வரும்போது ஃபிளைட்ல வரும்போது கிட்டத்தட்ட 2 கதை சொல்லியிருந்தேன். அந்த கதையை தான் சொல்லுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த கண்ணன் சார் இந்த கதை சொன்ன உடனடியாக எடுக்கணும். காரணம், கண்ணன் ரவி சார் அவர் சினிமாவுக்கு வருவது என்பது பணம் சம்பாதிப்பதற்காக அல்ல. ஊடகத்துக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். திட்டக்குடியில் பிறந்து இளமையில் வறுமையை சுமந்து துபாய்க்கு சென்று, துபாய் நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற யாரும் சொல்ல முடியாது. துபாயால் நான் வளர்ந்தேன் சொல்ல மாட்டேன். நான் பார்க்க வளர்ந்த துபாய் அப்படின்னு கிட்டத்தட்ட 35 வருட காலங்கள் ஒரு தமிழன் அந்த துபாய்க்கு போயிட்டா எங்கேயா திக்குமுக்கு வேணா அவர் அண்டர்டேக் பண்ணிக்குவார். அந்த வகையில் அந்த எண்ணம், பரந்த எண்ணம் கொண்டவர், சினிமா மீது தீராத காதல் கொண்டவர். இன்றைய தினம் தயாரிப்பாளர்கள் ஆரோக்கிய மறிய போயிட்டார்கள். இந்த TBT என்ற ஒரு கண்டென்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் சித்தராஜன் சொன்ன மாதிரி TA செட்டப் TN 2026 தங்க நட்சத்திரம். இது நிச்சயமா ஒரு தன்னடக்கத்தோடு சொல்றேன். நிறைய மேடை, இன்னும் 2-3 மேடை வரும். இப்ப இது சம்பந்தப்பட்ட இத்தனை பேரையும் நான் நெஞ்சுருகி பாராட்டுவதற்கு இப்ப சுருக்கமா சொல்ல ஆசைப்படுறேன். தம்பி நட்டிக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு வந்த ஒரு பிள்ளை. பல கோடிகள் அமிதாப் பச்சன்ல யாரையெல்லாம் கனவுகா நினைச்சிட்டு இருக்கோம் அத்தனை பேரையும் பார்த்துட்டு ஒத்தி வச்சுட்டு ஒரு பேஷனுக்காக இங்க வந்த ஒரு பிள்ளை. ஒரு சதுரங்க வேட்டைக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அற்புதமான ஒரு நல்ல இதயத்துக்கு சொந்தக்காரன், ஆன்மீகவாதி. அந்த பிள்ளைய நெஞ்சுருக வைத்ததுல இந்த கதை ஒரு அடுத்த தளத்துக்கு அழைத்து போகும் அப்படின்றது தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா ரசிகனா ஒரு மகிழ்ச்சி. ஒரு விஷயம் எனக்கு இன்றைய தினம் நம்மளை விட அடுத்த உயர்ந்த நிலையில் இருப்பதாக நான் கருதுகிறது MS பாஸ்கரன் அம்மா, ஒரு சிவனடியார், என் மரியாதைக்குரிய என் ஐயா மகன் இளவரச ஐயா. நாங்கள் 3 பேரும் நிறைய படம் நடிச்சிருக்கோம். 3 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு என்பது இந்த படம் தான். அது என் மகன் இந்த கதை சொல்லிவிட்டு அவன் உள்வாங்கிட்டான். அரசியல் குடும்பத்திலிருந்து வந்த காரணத்தினால் நான் கதை எழுதிவிட்டால் பத்தாது, அந்த கதையை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நான் கதை எழுதி கொடுத்துட்டேன். இந்த வசனத்தில் பாதி தான் நான் எழுதியிருக்கேன், மீடியாவன் தான் எழுதியிருக்கிறான். இதுல விட்டு போன கலைஞர்களே நிறைய மேடைகள் இருக்கு, நான் சொல்லிக்கிறேன். விஜய் சந்திரசேகர் அவர்களுக்கு இது வேறு ஒரு கலர் கொடுக்கும். என்ன அருமை மகள், ஆமா மேடையில் பேசுற பொழுது அப்படி நெகிழ்ந்தேன். என்னடா மடைந்திருந்த உள்ளம் போல ஒரு ஃப்ளோவில். ஆமா, காலம் உங்க அப்பா இருக்கிற மேல இருக்காரு, இறைவனாக இருந்து ஒரு முறை ஒரு வழி நடத்துறாரு. ஆமா, அந்த பிள்ளைய நான் பார்க்க சொன்னேன், ஒரு பர்பீன் சுல்தானா போல நீ நிறைய படி, மிகப்பெரிய உள்வாங்கக்கூடிய திறன் இருக்கு, மெமரி பவர் இருக்கு, மேடை ஆளுமை இருக்கு. மல்டி விஷயத்துல போ, பன்முகத்தன்மையோட போ அப்படின்னு. அந்த பாப்பா அதை உள்வாங்கிட்டது. அதே போல ஒரு பரதநாட்டிய கலைஞராக ஒரு கலைஞர் தேவைப்படுகிற போது கும்கி 2 ஹீரோயின் சித்தா ரவி அதை உள்வாங்கிட்டு ஒரு பரதநாட்டிய மங்கையாக நடிச்சிருக்கிறாங்க. அருமை தம்பி முத்துக்குமார். ஆமா, ஒரு தமிழ் உச்சரிப்புக்காகவே அந்த காலத்துல ஏற்றோம்னா அது இன்றைக்கு சமீபத்தில் ஒரு தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இவனை பார்த்து பராமரிப்படக்கூடிய வகையில அந்த அற்புதமான பிள்ளை அது அந்த படத்துக்குள்ள இருந்தது. என் அருமை மகன் கதிர், ஆதித்யா கதிர், செல்ல பிள்ளை, தங்கமான நம்மளை உட்கார வச்சு நமக்கு பக்கத்தில் நம்மளுக்கு கிண்டல் அடிப்பா நம்மளுக்கே தெரியாது. அவ்வளவு பெரிய
மிகப்பெரிய. அதே மாதிரி ஜாவா சேதுராமன், எத்தனை காட்சி தம்பி சார் சொன்னாங்களா வரேன். ஸோ இப்படித்தான் எல்லோருமே இருந்தாங்க. ஜாவா சுந்தரேசன், அதே போல மேனேஜர் தர்புகா சிவா. நிச்சயமாக தர்புகா சிவா என்னால கிட்டத்தட்ட வந்து ஒரு மெலடி. இந்த படம் என்பது என்கிட்ட சொன்னான், சார் உங்க புள்ள கதற கதற காதலிக்கிறா சார் அப்படின்னாப்ல. ஸோ இப்பவும் மேடைக்கு வர முடியாததற்கான காரணம் அடுத்த ஒரு ரீல ஒரு கரெக்ஷன் சொல்லியிருக்கான். ஸோ இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல என் பிள்ளை வந்து கல்லூரியில் சாங்கை சூஸ் பண்ணி ஆடிடுது. அதான் ஸோ இசை என்பது உனக்கு இயல்புல இருக்கு. வீட்டுக்குள்ள உட்காந்து எப்படி ஒரு காட்சியை விசப்படுத்துற பொழுது அந்த கதை உருவாக்கிட்டதுனாலதான் வந்தான். இந்த கதையை ஆஃப்டர் மேரேஜ் முதல் உமாபதி ராமையா வருகிறானே என்கிற பொழுது ஒரு தந்தைக்கு பதட்டம். இப்ப எனக்கும் அர்ஜுன் சாருக்கும் நீங்க கம்பேர் பண்ணிட்டீங்கன்னா இப்ப யாரும் தம்பிராமையாவோட மகன் சொல்றது இல்லை. அன்னைக்கு வீட்டுக்கு போறேன், மாதிரி பிரபு பேசுறாரு, தம்பி அர்ஜுன் மரமே எப்படி இருக்கான், ஓகே. ஸோ இப்ப ஆஃப்டர் மேரேஜ் கலாநாயகனாக இருக்கணும், மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாமே கத்துக்கிட்டாப்ல, டான்சர், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற பொழுது எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இவன் கதையை உள்வாங்கிட்டான்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா தயாரிப்பாளர்கள் சொல்லி எப்படி ஓகே வாங்கினது போல அதற்கு முன்பாக அர்ஜுன் சார்ட்ட போய் உட்காந்து மருமகளையும் உட்கார வச்சு இந்த கதையை தாங்க எடுக்கிறான் அப்படின்னு அவர்கிட்ட என் பிள்ளைதான் நான் உள்ளது. பெருமையான விஷயம் தானே யார் மனசு. ஸோ இந்த அளவுக்கு அணுகுமுறை கொண்டவன் யார் மனதை சிஞ்சிற்றும் கூட வேதனைப்படுத்தி விடக்கூடாது. அட்டென்ஷன் சீட் கிரியேட் பண்ணி தலைப்புச் செய்தி ஆகிறது எனக்கு உடன்பாடு கிடையாது. இதுவரை எனக்கு வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்துக் கொண்டேன். யார் மனசு சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுத்த கூடாதுக்காக என் மகனை என் மருமகள் வீட்டுக்கு வந்தபோது கூட அர்ஜுன் சாருக்கு 2 மகள்கள் தான் இருக்கிறார்கள். அவருடைய இன்சியலை போடுவதற்கு யார் இல்லை. என் அன்பு மகனே உன்னை அந்த ஐஸ்வர்யா மருமகள்கிட்ட ஐஸ்வர்யா உமாபதி அப்படி இல்ல, ஐஸ்வர்யா அர்ஜுன் தான் போடும். இதை நான் கல்யாணத்துக்கு முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டது. உங்க இருவருக்கும் சீக்கிரம் குழந்தை வேணும், அது உங்களோட ப்ராப்பர்ட்டி. அதுக்கு உன்னுடைய பையன் உமாபதி பட்டுக்கிட்டு என்ன பேர் வைக்கிறீங்களோ எல்லாத்தையும் யாரும் அடுத்த இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய அளவுதான். அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிய மனதுக்கு சொந்தக்காரன் நிச்சயமா என் கூட. ஆனா யாரும் எந்த முடிவிலும் சின்ன சங்கடத்தை கூட ஏற்படுகிறார். அந்த அளவுக்கு இருக்கக்கூடியவன் இந்த கதையை எந்த அளவுக்கு யார் மனசையும் கோபப்படுத்திடக்கூடாது, சங்கடப்படுத்திடக்கூடாது, அந்த பொறுப்புணர்வோடு எழுதப்பட்டது. ஆமா இதுல இன்றைய தினம் டிவிக்கு தலைவர் அருமை தம்பி விஜய் அவர்கள் 3 படத்தை நான் நடிச்சிருக்கிறேன். அவர் 2 படம் கேமரா பண்ணியிருக்காங்க, யூத் அண்ட் பெரி. நிறைய பேர் அவரோட சம்பந்தப்பட்டிருக்கோம். ஸோ டீசர் ஒன்று வந்திருக்கு. இந்த டீசர்ல தம்பி ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்த லுக்கை மட்டும் பார்த்துட்டு ட்ரீட் பண்ணி இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா. நான் எனது வயசுக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் என்றார். TN 2026 தங்க நட்சத்திரத்தினுடைய படத்தினுடைய நாத்திக முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தோம் என்றால் பத்திரிகையாக நீங்கள் 8ஆம் தேதி இரவு வாக்கு எண்ணிக்கை அன்னைக்குதான் ஓட்டு பதிவு. நீங்க பார்த்தீங்க, நீங்களே சொன்னீங்க 8ஓ 9ஓ தயாரிப்பாளர் ஐயா சொல்லுவாங்க, தம்பி ஸ்ரீநாத் EP மாவட்டம் சொல்லுவாங்க. ஸோ அன்றைய தினம் நீங்கள் பார்க்கிற பொழுது அன்றைய தினம் 10ஆம் தேதி அன்றைய தினம் மக்கள் கைக்கு போய் சேர்ந்துடும். 8 வரைக்கும் தான் எங்களுடைய படம், 8க்கு பிறகு உங்களுடைய படம், 10க்கு பிறகு மக்களின் படம். என்ன சொல்ல வரேன்னா இன்று மதியத்துக்கு பிறகு TVK திண்டிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி ஆதவ அர்ஜுனா எல்லா கட்சிகளிலும் எனக்கு தம்பிமாக இருக்கிறார்கள். நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து TVK-யில இருந்து என்று சொல்றது ஆளும் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஆண்ட கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இது 4 கூட்டணி. இப்ப 5 கூட்டணி என்று ஆரம்பித்திருக்கிறது யாரு? சசிகலாமா கட்சியிலிருந்து சசிகலா அம்மாவும் ஐயா ராமதாஸ் ஐயா ஒரு கூட்டணி, 5வது கூட்டணி. 6வது கூட்டணி தமிழக வாழ்வுரிமை கழகத்தின் சார்பில் ஒருத்தர் தம்பி வேல்முருகன் அவர்கள். வேல்முருகனுடைய உடன்பிறந்த தம்பி எனக்கு அற்புதமான பிள்ளை. சோ இத்தனை பேரையும் எல்லா இயக்கத்திலும் எல்லோரும் எனக்கு இருக்கிறார்கள். அத்தனை பேருக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவன். எனது வாழ்க்கையாக ரிஸ்க் எடுக்கலாம். நான் புதிதாக பார்ப்பதற்கு ஒன்றுமில்லை. எனது மகனுடைய வாழ்க்கை என்கிற பொழுது பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. என்னன்னா நான் ஒரு கதையை எழுதி கொடுத்துட்டேன். ஜென்சிட்டி என்று சொல்லக்கூடிய வகையில இந்த படைப்பை எனக்கே பிரமாணப்படுத்தி காமிச்சிட்டாங்க. சோ தம்பி ஆதவ அர்ஜுனா அவர்களே, உங்களுடைய வாழ்க்கை வரலாறை ஒரு மேடையில் நின்று கண்கசிய ஒரு 6-7 ஓரத்தில் அழுகிற பொழுது நானே நிகழ்ந்துட்டேன். உங்களுடைய பெரியம்மா
திலகவதி அம்மா எங்களுடைய எனக்கு அம்மா மாதிரி, உங்களுடைய பெரியம்மா பிள்ளை, ஆமா தயாரிப்பாளர், அந்த அவருடைய தயாரிப்பாளருடைய படத்தில் நாங்கள் நடிச்சிருக்கோம். சமுத்திரக்கணிக்கு ஃப்ரெண்டு, எனக்கு 2 தம்பி, நட்டிக்கு ஃப்ரெண்டு, உங்க அண்ணன். இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது. மேலெழுந்த வழியாக கேட்ட தகவலை வைத்துக் கொண்டு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டாம் என்று மட்டும் என் அருமை தம்பி ஆதவ் கிருஷ்ணா, ஆதவ் அர்ஜுனா அவர்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் உணர்ச்சி வசப்படுகிறவர், எந்த இடத்தில் இருக்கிறீர்கள் அந்த இடத்துக்கு 100% விசுவாசமாக இருக்கக்கூடியவர்கள், மிகவும் செயல்படும் வீரன், ஃபிட்னஸ். 5 வருடத்தில் கண்ணுக்கு முன்னால தாயை தவிக்க விட்டீர்கள். ஆமா, இந்த உணர்வெல்லாம் உள்வாங்கினேன். சோ நான் யாரை பத்தி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும். அவ்வளவு ஆழ்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கிறவர் அன்பு தம்பி அவர்களே, ஆதவ அர்ஜுனா அவர்களே, நீங்கள் சங்கட்டப்படக்கூடிய வகையிலே இந்த படம் ஒரு நூலளவு ஓட இருக்காது. இதையா நாம் சங்கட்டப்பட்டு விட்டோம் என்று நீங்களே எனது நம்பர் தேடி அண்ணா அப்படி என்று பேசுவீர்கள். அப்படித்தான் இந்த படம் இருக்கும் என்று ஒரு சிறு விளக்கத்தை மட்டும் இந்த இடத்தில் கொடுத்து கொண்டு, அங்கிருக்கிற பிரசன்ட் மீடியா எங்கள் மகன் போராட்டத்துக்கு பல வருடங்களாக போராடி பயணம் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த படத்தை நிச்சயமாக 8ஆம் தேதி இரவு எங்கள் அன்பு சகோதரர்களும் படத்தை பார்த்து முடித்த பிறகு எனக்கு வீட்டுக்கு போன் பண்ணுவீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எக்ஸலன்ட் ஃபன். அவன் நெப்போட்டிசம் கான்செப்டுக்கு போய்விடக் கூடாது என்பதற்காக பிரீவியஸ் நிறைய இயக்குநர்களிடம் அவர்களை நான் ஒப்படைத்து இயக்கினேன். எங்கும் அவன் சரி, அவர் எதிர்பார்த்த நடக்கவில்லை என்கிற பொழுது தொழில்நுட்பம் இசையா அந்த தம்பி ஒயிட் லோட்டஸ் உடைய ஓனர் ஒன்னாவது பார்ப்பார் தம்பி சுகுமார், மைனா கும்கிப்படத்தினுடைய கேமராமேன், அண்ணா என்னென்ன தம்பி சீசா இவ்வளவு நாலேஜபிளா இருக்காப்ல, தடுப்புக்கா சிவா. இதுதான் ஒரு தந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கோம். அந்த மகிழ்ச்சி நீங்கள் உணர்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி சார். ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லணும். நிறைய திரைப்படம் பண்ணிருக்கீங்க, நிறைய திரைப்படம் நடிச்சிருக்கீங்க, நிறைய பேர் கூட வேலை செஞ்சிருக்கீங்க. முதல்ல நீங்கள் பெற்ற மகன் ஆக்ஷன் சொல்லி நடிக்கிறப்ப அந்த உணர்வு எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது? ஆமா, அரசியல்வாதி, தொழிலதிபர்கள், சினிமாக்காரர்கள் அப்பனும் மகனும் சேர்ந்து செய்வது என்பது ரொம்ப கொடுமை. இந்த கூட ஒரு தலைப்பு செய்தி இருந்திருக்கும். மகனுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க, ஆனா அப்பா பிரச்சனை பண்றாரு, கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அப்பாவும் மகனும் சேர்ந்து செய்வது அது அந்த அளவுக்கு என்னை நான் அதை விட அவன் பக்குவப்பட்டிருக்கான். நான் என்ன சொன்னாலும் அவன் பால் சமைப்பான். அவன் என்ன சொல்றதுக்கான வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லை. அவன் கோபம் இல்லாத அளவுக்கு சகிப்புத்தன்மையோடு எங்களை டீல் பண்ணா. அது MS பாஸ்கர் மாமா அவர்களுக்கு தெரியும், இளவரசர் சாருக்கும் தெரியும். ஸோ அந்த மெச்சூரிட்டி அவன்கிட்ட வந்துருச்சு. எனக்கு என்ன, எனக்கு 20களில் வந்த மெச்சூரிட்டி அவனுக்கு 30களில் வந்திருக்கு, அவ்வளவுதான். நான் சுயமாக வந்தவன், அவன் ஒரு சப்போர்ட்ல வந்தான், அவ்வளவுதான். இதான் உண்மை, இதான் டிராவல். எந்த தந்தையரும் சுயமாக மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 15 வயதில் நான் பெற்ற மெச்சூரிட்டி நமது பிள்ளை பெற்று வர வேண்டும் என்று எதிர்பார்க்க முடியாது. ஸோ அவன் அந்த மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டான். ஸோ அந்த வகையில் அவனோட ஒர்க் பண்ற போது நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அவன் டேஸ்ட் டோட்டலா ஒதுக்கிட்டேன். நான் இன்னும் சொல்ல போனா பாதி காட்சிகளுக்கு மேல நான் சிம்பதி அவனுடைய படத்தில் இருப்பேன். அதெல்லாம் தம்பி இவர் பேசுவார், ஹீரோ பேசுவாரு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆமா தம்பி PG முத்தையா சொன்னீங்க, தம்பிராமையன் படம் அழைச்சு கொடுத்த உடனே எனக்கு ரோன்ஸா கண்டினியூ படம் உருவாகுன்னு. அது அப்படி அல்ல, அது இந்த திறமைக்கான விஷயம். அது என் தாய் தந்தை எனக்கு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு கொஞ்சம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.